ஹாய், குட் ஈவினிங். இந்த செஷன் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இது புதுசு, ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கிறது. நான் வந்து எதிர்பார்க்கல. நல்ல ஒரு இந்த டே வந்து ஒரு பிரோஜனமான ஒரு டேவாக இருந்தது. இங்கே தெரிஞ்சிக்காத நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த கொடுத்த அந்த கிராஃபோ சார் எனக்கு சொல்லி கொடுத்த ஐசோமெட்ரிக் எதுவுமே எனக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு இப்போ தான் ரெகக்னைஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பைப்பிங் சிஸ்டம்லாம் இதில் இவ்வளோலாம் பேசிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு புதுசு. ஸோ வந்த டே வந்து எனக்கு வேல்யூபிளான டேவாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நான் லஞ்சுக்கு வந்து சுத்தமாக ப்ரிப்பேர்டாக வரல. நான் அது ஞாபகத்துலேயும் இல்லை. ஸோ அதை எதிர்பார்க்காம இங்கே அவங்க இதுவும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டே. அதுமே நான் சொல்லிக்கிறேன். நன்றி. ஆக்சுவலி நான் கலெக்டர் நகர் சென்னையிலேருந்து தான் வரேன். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சார் ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்தது. ஆக்சுவலி நான் இன்னைக்கு டே ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் இருந்தது. அதே மாதிரி டிஃபிகல்ட்டான அந்த பைப்பிங் கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் சார் வந்து கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த செஷனுக்கே போனார். ஸோ அந்த ஒரு டிட்டர்மினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நீ எதிர்பார்த்து வந்தது இது இன்னைக்கு கிடைத்ததா? எனக்கு ஆக்சுவலி ஒரு இந்த ஆயில் அண்ட் கேஸ்குள்ளே போகிற டிசைன்லாம் எவ்வளோ பேசிக்காக இருக்கும் அப்படி ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். என்னென்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன காம்பனன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபிட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுது. என் பேர் பிரவீன். நான் வந்து ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிருக்கேன். யூடியூப் மூலமாக தான் எம்இசி பார்த்தேன். இப்போ வந்து ஒன் டே ஒர்க் ஷாப்க்கோசரம் வந்திருக்கேன். ஓவராலாக செஷன் வந்து நல்லா போச்சு, ஜாலியாக போச்சு. என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத போச்சு. ஈஸியாக புரிய வச்சாங்க எல்லாத்தையும். என் பேர் கணேஷ் பாண்டி. நான் இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுனால ஆயில் அண்ட் பைப்பிங் லைனை பற்றி சார் ஒரு செக்ஷன் எடுக்கிறதா வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்திருந்தது. அதனால அதில் ரிஜிஸ்டர் பண்ணி இதில் வந்து கலந்துக்கிட்டேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு ஆயில் அண்ட் பைப்லைனுக்கான டிராஃப்டிங் எப்படி இருக்கும், அதோட 2D டிராயிங்ஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்குன்றத சொல்லியிருந்தாரு சார். எடுத்த செஷன்ஸ்லேயே அந்த கிராஃப் வச்சு இந்த பைப்லைன் ட்ராப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஓகே சார். இப்போ என்னன்னா நீங்கள் இங்கே வந்து ஃபுல் செஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கன்னு. இது எனக்கு கிடைச்சிச்சு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று இங்கே கிடைச்சதுன்னா அதை சொல்லுவீங்க. எதிர்பார்க்காத ஒன்றுன்னா இப்போ அந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் நீங்கள் ஒரு அதுக்கான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தீங்கல்ல, அது வந்து நல்லாவே இருந்துச்சு. பஸ் பேசிக்காக எங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் தெரியும். பட் அதுக்கான அந்த ஒரு ஸ்டோரி நீங்கள் சொன்னீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது சார். எனக்கு இந்த செஷன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணான். வாடா வீட்டில் சும்மா தான் எனக்கு வாடா போயிட்டு வரலான்னு இழுத்துட்டு வந்துட்டான். சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நம்ம ஃப்ரெஷர்ஸாக ஒரு ஜாபுக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா எந்த மாதிரி நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம், அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, எந்த மாதிரி நம்ம வந்து ஹெச்ஆர் மீட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி வந்து சார் எனக்கு சொல்லியிருந்தாரு. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒர்க் ஷாப்பும் தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒர்க் ஷாப் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு சார்? ஒர்க் ஷாப்லேயே நீங்கள் வந்துட்டு அந்த ஜாப் இன்டர்வியூ பற்றி சொன்னதா சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி? அது ரொம்ப எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 கொடுப்பேன் சார். எனக்கு அது யூஸ்ஃபுல் தானே சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு, இருந்தாலும் பார்ட் டைமாக பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன பிஸ்னஸ்? இது பைக் மாடிஃபிகேஷன், இந்த ஆக்சசரிஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பைக் மாடிஃபை பண்ற ஆக்சசரிஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நாமக்கல் இருக்கு சார். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காரு. அந்த ஏரியாவில் யாரும் இருந்தீங்க பார்த்தீங்க பைக் இது மாடிஃபை பண்ணோம்னா தம்பிட்டு ஐடியா கேளுங்க, தம்பிட்டு ஆக்சசரிஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். ஒரு விளம்பரத்துக்கு ஒரு விளம்பரம். ஸோ தேங்க்யூ சார். என் பேர் மதன். நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். யூடியூப்பில் தான் பார்த்தேன். யூடியூப்பில் வந்து ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் அண்ட் கேஸ் பற்றி என்னென்ன ஜாப் இருக்குது, என்ன எதுவும் நிறையா இது இருக்குது இதில், அதை பார்க்குறக்காண்டி தான் நீங்கள் வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சென்னை குறுக்குப்பேட்டிலேருந்து வரேன். என் பேர் யுவராஜ். நான் வந்து 2 months முன்னாடி வந்து சார் வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டாக அந்த வெபினார் பார்த்தேன். வெபினார் வந்து லாஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால அட்டன் பண்ண முடியல. ஒரு வாட்டி வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி இப்போ தான் வந்து டைரெக்டாக ஆஃப்லைன் இது வச்சுருக்காரு. அது வந்து பார்த்தா அவர் எப்படி நமக்கு வந்து டீச்சிங் பண்ணுறாரு, என்ன நாலேஜபிள் இப்போ இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக என்ன டீச்சிங் இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக அவர் ஃபுல்லாக ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. ஆல்ரெடி நம்ம காலேஜில் படிச்சிருந்தாலும் ஃபுல்லாக பேசிக்ஸ் கூட தெரியாத லெவல் தான் ஃபுல்லாக வந்து மறந்து தான் போயிருக்கோம். ஸோ அவர் வந்து எல்லாம் ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. தெரியாத விஷயம் கூட இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன கரண்ட்டாக எப்படி வந்து இந்த இப்போ
ஆயில் அண்ட் பைப்பிங் டிசைன்ஸு அதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அதுன்றது வந்து ஒன் டேல வந்து இவ்வளோ வந்து நம்ம கவர் பண்ணது வந்து பெரிய விஷயம். ஹாய், என் பேர் நவீன்குமார். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். சார் சென்னையில் ஒர்க் ஷாப் வச்சிருந்தாரு. பைப்பிங் எல்லாம் பைப்பிங் தான் ஹேண்ட்ஸ் ஒர்க் ஷாப் பைப்பிங், ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங், அவ்வளோவா? அந்த மாதிரி இது வளர்றானே. அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட கேவலமா பேசுகிற வீடியோலாம் என்கிட்டயே இருக்குது நான் பேசுறது. யூடியூப்ல உங்க வீடியோ ஃபாலோ பண்ணேங்க சார். நீங்க பேசுனது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்து வந்தீங்களே, இங்க வந்தா உண்மையாவே அதெல்லாம் போனது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்க. உண்மையாவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார்? நீங்க அந்த பைப் கனெக்ஷன் அதெல்லாம் சொல்லி தந்தீங்க, ஜாயிண்ட் வெல்டிங் பத்தி. அதுக்கப்புறமா அந்த ஐசோமெட்ரிக் டிராயிங். உங்களுக்கு பிடிச்ச செஷன் எது? எனக்கு அந்த டிராயிங் தான் சார். அந்த டிராயிங் பத்தி, அந்த டிராயிங் வரைஞ்சு பழகினது தான் ஜாலியா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு நீங்க மட்டும் வராம உங்க மக்கள் ஒரு 3 பேர்த்தையும் இழுத்து வந்திருக்கிறீங்க. ஹாய், என் பேர் கௌதம் குமார். நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். சேலம்ல நான் இளம்பள்ளியில இருந்து வரேன். இந்த ஒர்க் ஷாப் நல்லா ஜாலியாக நடந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணதுனால வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாங்க சார். வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். நல்லா ஜாலியாக தான் போணுச்சு. ஆயில் பைப் லைனிங்ல இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு, இந்த மாதிரி வேலைக்கு போகலான்ட்டு இப்போ இங்கே வந்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். மை நேம் இஸ் எம்ஏஎஸ். திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆம்பூர் பிரியாணி நல்லா இருக்கும். நம்மளுக்கு அங்கே தான் போகுது லுக்கு. சார் யூடியூப் சேனல் பார்த்தேன், அது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அது மூலியமாக வந்தேன். பரவாயில்ல, ஒர்க் ஷாப் நல்லா தான் இருந்துச்சு. பைப் டிராயிங்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இல்லை, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச செஷன் எது? பைப்பிங். இது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒன்று இங்கே கிடைச்சிருக்கு சார். பரவாயில்ல சார், ஏதோ சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு. இந்த ஃபீல்டையும் போகலான்றது, இந்த ஃபீல்டையும் போகலாம். என் பேர் நந்தகுமார். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ராசிபுரத்துல வரேன். என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணால தான் நான் வந்தேன். ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஓகே, கூப்பிடும்போது உங்க ஃப்ரெண்டு உங்களை கூப்பிடும்போது எவ்வளவு எரிச்சலா இருந்துச்சு அதை சொல்லுங்க. வன்மத்தை கக்கலாம். சென்னை சுற்றி பார்க்கலாம் தான் வந்தேன். கௌசி அவ்வளோ கத்துக்கிட்டேன். இப்ப நாளைக்கு இப்ப ஊருக்கு போக போறீங்களா, சென்னை சுத்தி பார்க்க போறீங்களா? சுத்தி பார்த்து தான் போவீங்களா? இல்ல, முக்காவாசி சுத்தி பார்க்கலாம் வந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கில்ல கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இந்த தெளிவா சொல்லுங்க, நீங்க ஏன் பாத்துறீங்க? சென்னையை சுத்தி பாத்தீங்களா இல்லையா? உன்ன பாக்கல. இப்ப இருந்துட்டு நாளைக்கு சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு போக போறீங்க. அப்படியே போறோம். இப்ப போக போறீங்களா? நான் சென்னை சுத்தி பார்க்க வந்தேன். நீங்க பாதியில போலாம் நினைச்சீங்களா என்ன? அதுக்குள்ள அப்படியா? 5:30 மணிக்கு இங்க வந்துட்டீங்களா? சோ சாட். நானே 7 மணிக்கு தான் வந்தேன். ஏன்னா கோயம்புத்தூர் வர நானே 7 மணிக்கு தான் வந்தேன். இங்க இருந்து நீங்க சீக்கிரம் வந்தீங்க. சரி, உங்களுக்கு எந்த பகுதி ரொம்ப பிடிச்சிச்சு இதுல? கனெக்ஷன் கொடுக்கணும். சொல்லும்போது தெளிவா சொல்லணும். கனெக்ஷன் சொல்லி விட்டீங்களா? யூடியூப்ல இருந்து நடப்பாங்க என்னை பத்தி. இல்ல, அதெல்லாம் அப்படியே தான் போடுவாங்க. அதெல்லாம் கட் பண்ண தெரியாது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செஷன்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச செஷன்னா வந்து இந்த ஐசோமெட்ரிக் செக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப பிடிச்சது. அதுல வந்து நல்லா வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே, இப்போ இந்த ஒர்க் ஷாப்க்கு நீங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 ஆஃப் டாப் ஒரு 9.5 கொடுக்கலாம். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தது. டைம் போனதே தெரியல. அப்படின்னா பைப்பிங் சிஸ்டம் வந்தது. இதுதான் பைப்பிங். நீங்கள் நடத்தின எல்லாமே, சார் நடத்தின எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. யாரா வாங்குற காசு கூட ஓவரா கூறா அப்படிங்கிற போடுவாங்க. சரி, ஓகே. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க 10க்கு? சார் நான் 9.5 கொடுப்பேன். 9.5. 10க்கு 9.5 சார். 9 கொடுப்பேன். 10 சார். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இருந்தாங்க அந்த கோர்ஸ் யூஸ் படிக்கணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம். இல்லைன்னா ஜாப் சம்பந்தமா ஏதாச்சும் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், இல்லை ஜாப்பே வேணும் அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் ஜாப்பும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை நம்ம எங்களுக்கு லோக்கலும் சரி அப்ராடும் சரி. அப்ராடுக்கு இப்போ தான் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்.